இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இது நம்ம டெலகிராம் பேஜ், இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம்ல ஜஸ்ட் யூஸ் பண்ணி தமிழ் அனிமே _1 போட்டீங்கன்னா சேனல் முன்னாலேயே வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களே, அதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண பார்க்கலாம். அக்கட்சுக்கில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 299 பே பண்ணி உள்ளே சேர்ந்துக்கலாம். அதில் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் காத்திருக்கும். ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸோட எபிசோட் 16 பார்க்க போகிறோம். வெர்டிகல் சர்ஃபேஸில் வாக் பண்ணுறக்கான எக்ஸசைஸ் நடக்கும். டெங்கி ட்ரை பண்ணுவான், ஃபெயில் ஆயிடுவான். பொருட்டோ இந்த தடவையும் சொதப்பிட்டான்பான். ஈனோஜின் இந்த தடவை செஞ்சிருவான்ங்கிற மாதிரிலாம் பண்ணான்பான். ஷிகடா இது ஒரு மாதிரி டிராகா இருக்குங்கிற மாதிரி பண்ணுறான்பான். டெங்கிக்கு புரியாது. சோச்சோ அண்ட் மிட்ஸ்கியும் வந்து நிற்பாங்க. பொருட்டோ சக்ராவோட பிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை பயன்படுத்துன்பான். கைகளை கூப்பி ரெண்டத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அதை ஸ்மூத்தா உன்னோட பாதத்துக்கு கொண்டு வரணும். அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் அது ஸ்டேபிளா இருக்காத பொறுத்துன்பான். டெங்கிக்கு புரிஞ்ச மாதிரி இருக்காது. மிட்சுகி சக்ரா பாயிண்ட்ஸ் தான் முக்கியம், அப்புறம் அதுல கனெக்ட் பண்ற சக்ரா நெட்வொர்க்கும்பா. சோச்சோ அது கூடவே ஸ்டைலிஷ் திங்ஸ் ஆட் பண்ணும். அது பண்ணாதான் வரும்பா. ஆனா நீ ஸ்டைலிஷா இல்லையன்பா டெங்கி. சோச்சோ நான் சொல்றது இன்சைட்ல, உள்ளுக்குள்ள ஸ்டைலிஷா இருந்தா அதை பண்ணிடலான்பா. டெங்கி அவன் லேப் ஓப்பன் பண்ணுவான். பொருட்டோ நடந்து காட்டுவான் இந்த மாதிரி ஸ்டேபிளா இருக்கணும்னு. சாமத்தியமா பழகிட்டா ஈஸின்பா இனோஜின். சோச்சோ ஸ்டைலிஷா மறந்துடாதேன்பா. நர்வஸா இருந்தா செய்ய முடியாதுன்பா ஷிகடாய். டெங்கி நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியலன்ட்டு கடுப்பாவான். பொருட்டோ ரொம்ப பொறுமை இல்லாம இப்படி நடந்துக்காதேன்பா. டெங்கி இது வரைக்கும் நல்ல மாணவனா வந்துட்டு இந்த டெஸ்ட்ல சொதப்புறத நினைச்சா வருத்தமா இருக்குன்பா. சோச்சோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்குன்பா. டெங்கி நான் அந்த டெஸ்ட்டை திரும்ப தோத்தனா இதை ரிப்பீட் பண்ண வேண்டியது வரும். இவபே போல நான் இருக்க விரும்பலன்பா. பொருட்டோ இவபேன்பா. டெங்கி அவனை திரும்பி பார்த்துட்டு ஷாக்காவான். இவபே பேசினா மட்டும் மேலே ஏறிட முடியாதுட்டு போவான். ஷீனோ டெஸ்ட் மேல மட்டுமே அப்சர்வ்டா இருக்கீங்க, அது மட்டுமே முக்கியம் இல்ல, அது ஒரு பர்சனோட குவாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணாதுன்னு பாரு. பொருட்டோ இவபேவை பத்தி அப்படி சொல்லி இருக்க கூடாதுன்பா. எல்லாரும் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு ஷீனோவை கண்டுக்காம சிரிப்பாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிரைசிஸ் த த்ரெட் ஆஃப் ஃபெயிலிங்ங்கிற இந்த எபிசோடோட ரைட்ல போடுறாங்க. டெங்கி கண்டிப்பா பாஸ் ஆகணும்ட்டு திரும்ப ட்ரை பண்ணுவான். விழவும் மெட்டல் பிடிச்சுக்குவான். நீ ட்ரைனிங் பண்ணதை பார்த்துட்டு தான் என்ன டேஞ்சரஸா தெரியுது, நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்பா. டெங்கி மெட்டலுங்கவும் மெட்டல் டெஸ்ட்டுக்கு முன்னால உனக்கு அடிப்படை நாங்க விரும்பலன்பா. எதுக்கு இதை டெஸ்ட்ல வச்சாங்கன்னு கேட்பான் டெங்கி. மெட்டல் நீ எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆயிடுற, இது உனக்கு சேலஞ்சிங்கா இருக்கலன்பா. டெங்கி என்னதான் ரிட்டன் எக்ஸாம் சரியா பண்ணாலும் நின்ஜுட்சுல சொதப்பனா கிராஜுவேட் ஆக முடியாதுன்னு ஃபீல் பண்ணுவான். மெட்டல் தட்டவும் டெங்கி விழுந்துருவான். மெட்டல் வீக்னஸை காட்டாத, உன்னால செய்ய முடியாத விஷயத்த செய்யற வரைக்கும் விடாம போராடும்பா. பிசிக்கல் ட்ரைனிங் எடுக்கிறப்ப மெட்டல் என்னானாலும் சரி நர்வஸ் ஆகாம என் ஸ்ட்ரென்த்தை காட்டணும்னு திங்க் பண்ணுவான். டெங்கி போராடுவான். இப்படிதான் தினமும் ட்ரைனிங் எடுக்கிறியாடான்னு கேட்பான். மெட்டல் காலையில எப்பவும் இப்படி பாறையில ஏறிட்டு தான் அகாடமிக்கே வருவன்பா. டெங்கி மனசுக்குள்ளது ரொம்ப டூ மச், இருந்தாலும் இதெல்லாம் பண்ணாம போனா இறுதியில கிராஜுவேட் ஆகாம போயிருவானேட்டு ட்ரை பண்ணுவான். கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுகவும் லீ வந்து காப்பாத்துவான். லீ சிரிப்பை பார்த்துட்டு ஸ்ட்ராங்கா இருப்பார் போலேன்பா. மெட்டல் வந்துட்டு அப்பாங்கவும் ஷாக் ஆவான் டெங்கி. லீ டெங்கி நின்ஜுட்சுல சொதப்புறன்ட்டு பிசிக்கல் ட்ரைனிங்ல இறங்கியிருக்கான் இல்லையா, அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவான் கட்டிப்பிடிச்சு. மன்னிப்பு கேட்டுட்டு சந்தோஷத்துல இப்படி பண்ணிட்டேன்பா. லீ டெங்கி கிட்ட இதான் விஷயம்னா நீ முடிஞ்ச வரைக்கும் போராடு, தோத்து போறத நினைச்சு ஃபீல் பண்ணாத, உன்னை நான் பாத்துக்கிறேன்பா. இவபேக்கு இன்னுமே தேரியில குழப்பம் தான் இருக்கும். பொருட்டோ சீரியஸா புரியலங்கவும் புரிஞ்சுக்கவே முடியல, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்பா இவபே. சரியா வரமாய் தெரியலன்பா இனோஜின். நம்ம உதவிக்கு அப்பாற்பட்டு இருக்கான்பா ஷிகடாய். பொருட்டோ அதை கொண்டு வந்து பூம் ஸ்வாப் பண்ணி ஃபார்முலாவோட சேர்த்து அடிச்சு நவுத்துன்பான். இவபேக்கு ஒன்னும் புரியாது. ஷிகடாய் பொருட்டோ ஒன்னும் நல்ல டீச்சர் இல்லைன்பா. டெங்கி பெஸ்ட் டீச்சரா இருப்பான்பா. இனோஜின் ஆனா அவன் ஃபர்ஸ்ட் பண்ண கமெண்ட்டுக்கு இவபே எப்படி போய் டெங்கி கிட்ட கேட்பான்னு கேட்பான். ஷிகடாய் டெங்கி இடியட்டுன்பான். திரும்ப இவபே படிச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவான். ஈவினிங் ஆயிருக்கும். டெங்கி ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிருப்பான். லேட் ட்ரைனிங் இதோட போதும், மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலான்பா. டெங்கி உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஸ்டஃப் எது இருந்தாலும் சரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எனக்கு கொடுங்க, நான் கண்டிப்பா அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ஆகணும்பா. லே அதே தான் ஸ்பிரிட், யூத்துக்கான அடையாளமே தான், இருந்தாலும் இது மட்டுமே நீ கன்சிடர் பண்ணாத, மூவ் ஆன் பண்ணி போற விஷயங்களும் இருக்குன்பா. டெங்கி ஓகேன்பா. லீ ஹார்ட் ஒர்க்கரா இருக்கனால உனக்கு ஒரு கிஃப்ட் பண்றேன்னு ஜம்ப் சூட் கொடுப்பான். இதை போட்டுக்கிட்டா உனோட சக்சஸ் ரேட் அதிகமாகும், பிரீத்தபிலிட்டியா இருக்கும். இது லேட்டஸ்ட் நிஞ்சா டூல் டெக்னாலஜியில உருவாக்குனதுன்பா. வாட்டர் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப், ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்து வாங்கினதுன்பா. மெட்டலும் கோரஸ் பாடுவான். டெங்கி ஜம்ப் சூட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். இவபே ரிட்டர்ன்ல சொதப்பிருப்பான். டெங்கி ட்ரைனிங் எடுக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல போவான். டெங்கி இவபேவை பார்த்துட்டு ஷாக் ஆவான். இவபே ட்ரை பண்ணிட்டே இருக்கு இல்லையான்னு கேட்பான். டெங்கி கொஞ்சம் ஹையரா போக, ஆனா சரியா செய்ய நாள் எடுக்கும் போல, இதை மட்டும் நான் சரியா பண்ணலினா நான் ஒன்ன போலன்ட்டு இவபே கிட்ட மன்னிப்பு கேட்பான். இவபே நீ இப்படி பண்ணி அதை சரியா பண்ண முடியாதுன்ட்டு
கவனமா கேட்டுக்க. முதல் காம் டவுனா ஃபோக்கஸ்டா இரு, ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணி பண்ணுன்னு கிளைம் பண்ணி காட்டவும் புரிஞ்சதுன்ட்டு ப்ராப்பரா செஞ்சே முடிச்சிருவான். ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு நான் அதை செஞ்சுட்டேன் இவாபேன்பான். இவாபே இந்த ஹைட்டுக்கே செலிப்ரேட் பண்ணாத, கொஞ்சம் ஆட்டம் கட்டுற, ஆனா தேவையில்லாம நீ எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் போடாம இருக்கிறதும் சரியா இருக்குன்பான். அந்த ஃபீலிங்கை மட்டும் மறந்துடாதுன்பான். பொருட்டோ மற்றவங்க சொன்னதுக்கு நீ சொன்னது புரிஞ்சுக்கும்படியா இருந்துச்சுன்பான் டெங்கி. இவாபே இல்லாமே எப்படின்னா நெஞ்சுட்ஸுன்னு வந்தா நான் தான் கிளாஸ் டாப்புன்பான். வீட்டுக்கு போறப்ப டெங்கி இந்த ஹெல்ப்புக்கு இவாபேக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். ஆனா சடனா எனக்கு உதவணும்னு எப்படி டிசைட் பண்ணின்னு கேட்பான். அன்னைக்கு வேற ஒன்னா நான் ரிப்பீட்டர்னு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேனே எங்கவும். இவாபே நீ ரிப்பீட்டரா இருந்தா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இழப்ப, யாரோ அதுக்குள்ள போய் வர வேணான்பான். ஏன்னா அந்த பெயின் இவாபேக்கு தெரியும்ல, தான் அனுபவிச்ச வழியை வேற ஒருத்த அனுபவிக்க கூடாதுன்னு நினைச்சுதான் அப்படி பண்ணிருப்பான். டெங்கி இவாபேவோட ரிட்டன் எக்ஸாம்ஸ் பத்தி கேட்டுட்டு நான் வேணா அதுல ஹெல்ப் பண்றேனேன்பான். இவாபே அதை பத்தி கவலைப்படாத, முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டே தான் இருக்கேன், குட்டா தான் இருக்கேன்பான். இவாபேயோட டெஸ்ட் பேப்பர் ஸ்லிப் ஆகி டெங்கி கையில மாட்டும். அவன் மார்க்ஸ் பார்க்கவும் அப்பப்ப இப்படி நடக்கிறதான்பா இவாபே. டெங்கி ஏன் இப்படி மறைக்கிறேன்ட்டு, ஓ உனக்கு என் உதவி தேவையில்லைன்பான். இவாபே முட்டாள் அப்படி இல்லடா, எனக்கு சொல்லித்தர வந்து ஓன் ட்ரைனிங் சொதப்பனா, இங்க பாரு ரிப்பீட் ஆனா நான் ரிப்பீட் ஆகுறேன், அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, அண்ட் அவ்வளோ ஈஸியா நான் கிவ் அப் பண்ண போறதாவும் இல்லைன்பான். டெங்கி உனக்கு ஓகே தானா? புருட்டோவை சந்திச்சதுக்கு அப்புறம் நிஞ்சுட்சு அமேசிங்னு நான் ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் என் அப்பா கிட்டயோ இல்ல மற்ற விஷயங்கள்ல இருந்தோ ஓடி ஒளிய வேணாம்னு நினைச்சேன். அதனாலதான் நிஞ்சுட்சுவை நான் படிக்க முடிவு பண்ணேன். அதனாலதான் புருட்டோவோட சேர்ந்து ஷினோபி ஆகணும்னு முடிவு பண்ணேன். இல்ல புருட்டோ மட்டும் இல்ல, நம்ம மொத்த கிளாஸோட சேர்ந்து உன் கூட சேர்ந்து தான் இவபே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அதுக்கு பதிலா நீ எனக்கு நிஞ்சுட்சு சொல்லி கொடுன்பான். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி ஒன்னா வேலை செஞ்சு இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணலான்பான். இவபே வேற வழி இல்ல போல, வா ஒரு கை பாத்திரலான்பான். சேர்ந்து போவாங்க. அடுத்த நாள் இவபே படிக்க ட்ரை பண்றப்ப தலையை பிச்சுக்குவான். டெங்கி நீ புக்கை திறந்தே 5 நிமிஷம் தாண்டா ஆச்சுன்ட்டு மனசுக்குள்ள என்னதான் செய்யணும் திங்க் பண்ணுவான். டெங்கி ஒரு ஐடியாவோட வருவான். பார்த்தா இவபேவை தலைகீழ நின்று படிக்க வைப்பான். சக்ராவை இன்ஃபியூஸ் பண்றப்ப மட்டும்தான் அவனோட ஃபோக்கஸ் ஸ்டேபிளா இருக்குன்ட்டு இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். மற்றவங்க எல்லாம் வியடா பாப்பாங்க, பட் இவபேக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அவன் என்ன படிக்கிறான்ங்கிறது. ஸ்விட்ச் பாக்ஸ் இப்படிதான் வேலை செய்யுமான்ட்டு ஒரு கேள்வி கேட்கலாமான்பா இவபே. எலக்ட்ரிசிட்டியை பத்தினா என்ன வேணா கேளுன்பான் டெங்கி. கொஞ்ச நாள் கழிச்சு அகாடமில காட்டுவாங்க. மெட்டல் சிக்கடா ஈனோஜின் மிட்சுகி ஒரு தினசா நிப்பானுங்க. இவபே இது எப்படின்னு கேட்பான். டெங்கி வெர்டிகல் சர்ஃபேஸ்ல ஏறிட்டு அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஒரே சமயத்துல ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்றதா நமக்கு அன்னைக்கு கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்காங்களா புரிஞ்சதுன்பா இவபே. இவங்க பண்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஒரு எல்லாரும் கடினமா வேலை செய்வீங்க போலன்ட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்குன்பா. எல்லாரும் சாப்பிடுவாங்க. ட்ரீட் வச்சிருப்பான். சிக்கடா இவன் மொத்த காசையும் செலவு பண்ணிட்டேன்னு கேட்பான். போர்ட்டோ சிரிச்சிட்டே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கான மாரல் சப்போர்ட் கொடுக்கணும்பா. எல்லாரும் தேங்க்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு வாயில ஃபயர் விடுவானுங்க, ரொம்ப காரம் அடிக்குதுன்ட்டு. என்னத்தடா திங்க கொடுத்தீன்னு கேட்கவும் போர்ட்டோ இதான் புதுசா வந்த கோஸ்ட் பெப்பர் பர்கர்ன்பா. இதுக்கு முன்னாலே ஹேபரனோ பர்கர்னு ஒன்று சாப்பிட்டு சிக்கடாய் பொருட்டோ வாயிலே ஃபயர் விட்டுருப்பாங்க இல்லையா, அதுவே அப்படி இருக்கும் போது இது உங்க எல்லாத்தோடையும் சேர்ந்து ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணான்டான்பா. அவனும் சாப்பிட்டு வாயில ஃபயர் விடுவான். டெஸ்ட் டே வரும். டெங்கி இவபே கிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து செயல்பட்டதுல எனக்கு சந்தோஷம் அண்ட் தேங்க்ஸ்ன்பா, அதை மீன் பண்ணி சொல்றேன்பா. அதை நான் தான் சொல்லணும்ட்டு இவபே இன்னும் டெஸ்டே வரலன்பா. டெங்கி நம்ம கடினமா சேர்ந்து வேலை செஞ்சிருக்கோம், கண்டிப்பா பாஸ் ஆகும்பா. இவபே அதேதான் இன்னைக்கு இது நடக்க போகுதுன்பா. பார்த்தா ஒரு பில்டிங்ல ஃபயர் பிடிச்சி ஃபயர் அலாரம் அடிக்கும். இவபே ஏதாவது பண்ணலான்னு பாக்குறப்ப டெங்கி இங்க பாரு டெஸ்ட்டுக்கு லேட் ஆயிரும், ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்தா அவங்க பாத்துக்கிட்டுன்பான். அங்க ஒரு லேடி அவங்க குழந்தைய இன்னும் பில்டிங்குள்ளதான் மாட்டிருக்குன்ட்டு அலறவும் இவபே கிளம்பிடுவான். டெங்கி இவபேன்னு கத்தவும் நீ அங்கே ஏறான்ட்டு பில்டிங்குள்ள போயிட்டு பசங்களை தேடுவான். எல்லா பசங்களும் அழுதுட்டு இருக்க அதை பார்த்துட்டு பக்கத்துல போயிட்டு கவலைப்படாதீங்க நீங்க மட்டுமான்னு கேட்பான். அந்த பொண்ணு ஆமான்பா. டெங்கி பில்டிங்கை பார்த்துட்டு ஸ்பிரிங்க்லர் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிருக்கணுமேன்பா. லைட்டா போக வந்தாலே தண்ணி வர மாதிரி சிஸ்டம் வச்சிருப்பாங்க இல்லையா, அது ஆக்டிவேட் ஆகாம இருக்கேன்ட்டு இவபே எங்கேன்னு திங்க் பண்ணுவான். டெஸ்ட் நடந்துட்டு இருக்கப்ப பொருட்டோ இவபே டெங்கி எங்க போயிட்டாங்கன்பா. ஈனோஜின் கோஸ்ட் பெப்பர் பர்கர்னு ஒன்னு கொடுத்தியே, அதனால ஏதாவது ஆயிருக்குமா உங்களுக்குன்பா. சிக்கடா யோசிச்சு பார்த்தா என் வயிறு சரியில்லைன்பா. பொருட்டோக்கு மனசே இருக்காது. இவபே அந்த பிள்ளைகளை காப்பாத்திட்டு கூட்டிட்டு போறப்ப 3 பேத்தையும் தூக்கிட்டு போக முடியாதுன்னு திங்க் பண்ணுவான். முன்னால நெருப்பு இருக்கும். ஹெட் ஸ்டைல் மட்வால் பண்ணுவான். எந்த பக்கமும் போக முடியாம இருக்கதை பார்த்துட்டு ஏதோ பண்ணியானுமே திங்க் பண்ணிட்டு ஒயர் பாக்ஸை நோட் பண்ணுவான். டெங்கி இவபே இன்னும் வரலைன்ட்டு ஓடுவான். இவபே ஒயர் பாக்ஸை செக் பண்ணிட்டு இருப்பான். டெங்கி லீ கொடுத்த ஜம்ப் சூட்டை போட்டு ஆக்ஷன்ல இறங்குவான். டெங்கி மனசுக்குள்ள இந்த இன்டென்ஸ் ஹீட்ல என்ன பண்றதுன்ட்டு லீ கிட்ட எக்ஸாம்ல பாஸ் ஆகி ஆகணும்னு சொல்லிருப்பான்ல. லீ அதான் ஸ்பிரிட், அதான் யூத்துக்கான அடையாளம், ஆனா அது மட்டுமே முக்கியம் இல்லைன்னு சொன்னதை யோசிச்சுட்டு இவபேன்னு கத்திட்டு ஓடுவான். மட்வாலை பார்த்துட்டு அதை தாண்டி போய் இவபேவை பார்த்துட்டு கூப்பிடுவான். இவபே டெங்கியை பார்க்கவும் அதுல ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்பான். டெங்கி இல்ல நானே பாத்துக்கிறேன்ட்டு ஸ்பிரிங்க்லர் சிஸ்டம் ரிப்பேர் பண்ணவும் அதுல இருந்து தண்ணி வந்து இன்டென்ஸ் ஹீட்டை கொஞ்சம் கட்டுப்படுத்தும். அந்த குழந்தைகள ஒன்னா டெங்கியை தூக்க சொல்லுவான். 3 குழந்தைகளையும் காப்பாத்திருப்பானுங்க. இவபே டெங்கி மேல கடுப்பாவான். எதுக்குள்ள வந்தன்ட்டு. டெங்கி என் நண்பனுக்காக வந்தன்பான். இவபே அவசரக்காரனா இருக்கேன்ட்டு அப்படியே அமைதியாகி தேங்க்ஸ் பண்ணுவான். டெங்கி இவபே கிட்ட ஸ்பிரிங்க்லர் சிஸ்டமை நீ ரிப்பேர் பண்ணிக்கினா வயரிங் பத்தி கத்துக்கிட்டடான்பான். இவபே நீயுமே பில்டிங் மேல ஏறி வந்திருக்க, நம்ம 2 பேரும் டெஸ்ட் பாஸ் பண்ணிருக்கோம்பான். டெங்கி டெஸ்ட் எடுத்திருந்தா பாஸ் ஆயிருந்திருப்போம்பான். அகாடமில இருக்க ஷீனோ என்ன அவனுக்கு 2 பேத்தையும் காணோன்ட்டு டெஸ்ட் அபிஷியலா முடிஞ்சதுன்பான். பொருட்டோ ஷீனோ கிட்ட அவனுக்கு 2 பேரும் வராம இருக்கிறதுக்கு காரணம் நான் தான், நேத்து நான் கொடுத்த ஹேம்பர்கர் நலன்பான். ஷீனோ என்னதான்டா சொல்ல வரேன்னு கேட்பான். பொருட்டோ ஷீனோ சென்சே புரிஞ்சுக்கங்க அவங்க வரட்டும்பான். பார்த்தா இவபே டெங்கி வந்திருப்பாங்க, டைம்க்கு வந்துட்டோம் போலன்பாங்க. ஷீனோ லேட்டா வந்துட்டுங்க, என்னதாண்டா பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்பான். சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணவும் ஷீனோவும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான். இவபே அடுத்த வருஷம் ஹார்டா ட்ரை பண்ண வேண்டியதான்பான். டெங்கி நாங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம், வீண் போகாதுன்னு நம்புறேன்பான். ஷீனோ சென்ஸ் இல்லாம பேசாதீங்க, அடுத்த வருஷம்லாம் நீங்க டெஸ்ட் எடுத்துக்க போறது இல்லைன்பான். அகாடமி விட்டு தோத்துருவாங்களோன்ட்டு
2 பேத்துக்கு அள்ளு விட்டுரும். எங்களை அட்டன் பண்ண விடுங்களேன்பானுங்க. ஷீனோ டே இந்த டெஸ்ட் இந்த விஷயங்களை நீங்க ரியல் லைஃப்ல பண்ண போறீங்களா இல்லையான்னு தான். அந்த விஷயங்களை நீங்க ரியல் லைஃப்லயே பண்ணிருக்கப்ப அதுல டெஸ்ட் எதுக்கு? டெஸ்ட்டை தாண்டி ஹியூமன் லைஃப்க்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கீங்க. அதுவே உங்களை ஒரு ஷினோபின்னு காட்டுது. நீங்க எடுத்த முடிவு உங்களுக்கு சரியான விஷயத்த கொடுக்கும். நீங்க ஷினோபி ஆகிறப்பன்பான். 2 பேரும் நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. 2 பேரும் பாஸ்ன்பான். சாதிஸ்ட் வந்துட்டு டெங்கி இவபே கிட்ட சொல்லிட்டு எக்ஸைட் ஆவான். இவபே ஆமான்பா. 2 பேர் ஷீனோக்கு தேங்க்ஸ் பண்ணுவாங்க. ஷீனோ சிரிப்பான். ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ண லிஸ்ட்ல இவபே டெங்கி நேமும் வந்திருக்கும். மென்டல் அவங்களுக்காக எக்ஸைட் ஆவான். ஏனோ ஜின் நீங்க பாஸ் ஆக மாட்டீங்கன்னு நினைச்சேன்பான். என்னமோ நல்ல வேலை பார்த்துருக்கீங்கன்னு சிக்கடாய். சோ தேவையே இல்லாம எங்களை கவலைப்பட வச்சிட்டீங்கன்ட்டு செலிப்ரேட் பண்றதுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் கொடுப்பா. பொருட்டோ 2 பேத்தி பிட்டா வந்து கட்டி பிடிச்சிட்டு நாங்க பயந்தே போயிட்டோம்டான்பா. டெங்கி வலிக்குதுடான்பா. பொருட்டோ சிரிச்சிட்டே ரொம்ப சந்தோஷத்துல இருக்குன்பா. இவபே டெங்கி கிட்ட நம்ம ஷினோபி ஆகலாம் என்ன நினைக்கிறேன்னு கேட்பான். எல்லாருமே ஒன்னான்பான் டெங்கி. எல்லாரும் ஃபிஷ் ஷேர் பண்ணிக்குவாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரன் சாரடாங்கிற எபிசோட் தான் பொருட்டோ நாருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பா சாரடா.